அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தாங்க நம்ம பார்க்க போறோங்க. இது சொல்ல போனா அது விவசாயம் சார்ந்த ஒரு வீடியோ பதிவு. இப்ப விவசாயத்துல குறிப்பா இந்த மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிளகாய்க்கு ஏகப்பட்ட ரசாயனங்களை கொடுத்தாதான் அந்த மிளகாய் செடியே வருது. இப்ப இந்த ஆண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மிளகாய் எல்லாத்துக்கும் வைரஸ். இப்ப மிளகாய் வச்சவங்க எல்லாமே இப்ப சொல்ல போனா புடுங்கி எஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் சொல்ல போனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் பெட்டு போட்டு, அது மட்டும் இல்லாம அதுக்கெல்லாம் உரம் ஊரியா அந்த பெட்டு போற செலவு இது மாதிரி எல்லாம் உழவு ஓட்டி ஏராளமான செலவெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அந்த மிளகாய்க்கெல்லாம் வைரஸ் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே புடுங்கி வச்சுட்டாங்க. இப்ப நிறைய காட்டுல வச்சவங்க எல்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒரு கடுமையான நட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இப்ப நாமளும் மிளகாய் தான் வச்சிருக்கோங்க. இந்த மிளகாய்க்கு நாம ஒரு வித்தியாசமான முறையில பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா நம்ம ஒரு இயற்கை அண்டு பாத்தீங்கன்னா ஒரு ரசாயனம், ஒரு இயற்கையான ஒரு மருந்து, ஒரு ரசாயனம் இதை குறிப்பா கொடுக்குற எப்படின்னு கேட்டீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா செடிக்கு தெளிக்கிறதுக்காகவும் அது சொல்ல போனா ஒரு இயற்கை மருந்தை கொடுக்குறேன். அந்த இயற்கை மருந்து மேல செடிக்கு தெளிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மீனமிலம், அதே மாதிரி பஞ்சகாவியம், அதே கடல் பாசி, இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, நம்ம வேப்பக்கொட்டை கரைசல் இந்த மாதிரி மேல செடிக்கு கொடுக்குறோம். அதையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வேருக்கும் அதை அப்படியே மாத்தி கொடுக்குறேங்க. இப்ப அதே மாதிரி சொல்ல போனா மீனமிலமும் வேறு கொடுத்துருக்கேன், பஞ்சகாவியம் வேறு கொடுத்துருக்கிறேன், அதே மாதிரி நம்ம சொல்ல போனா வேப்பக்கொட்டை கரைசல், கடல் பாசி இது எல்லாமே வேருக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. அதையும் தாண்டி சொல்லப்போனா ஒரு சில இந்த மாதிரி பூச்சில ராவடி இந்த மாதிரி பேன் செம்பேனு இந்த மாதிரி பேனுங்களும் இருக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா ரசாயன மருந்தும் கொடுத்துட்டு இருக்குங்க. இன்று பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான முறையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மருந்தை ரெடி பண்ணிருக்குங்க. இது இன்னொரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லாம விட்டு அதையும் சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மிளகாய் செடியில் இருக்கக்கூடிய வைரஸவே நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அரப்பு மோர்னு சொல்றாங்க. நம்மளுடைய பாலை தயிராக்கி அதன் பிறகு அதை மோராக்கி அந்த மோரை எடுத்து நம்ம காட்டுக்கு நல்லா நம்ம செடி மேல நம்ம தெளிச்சும் போது அந்த வைரஸ் இருந்தா கூட அது போயிருதுங்கிறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும். அந்த பெருங்காயத்தை பாலு கூட அந்த மோர் கூட சேர்த்துக்கலாங்கிறாங்க. இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்ல போனா நம்மளுடைய மாட்டு கோமியம் இல்லைன்னா ஆட்டினுடைய கோமி இதுல எடுத்த ஒரு டேங்குக்கு பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கொண்ட ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு பவர் ஃப்ரையர் டேங்க் ஒரு 5 கிராம் இல்ல 4 கிராம் பாத்தீங்கன்னா பெருங்காயம் அதை கலந்துக்கலாங்கிறாங்க. இது எல்லாமே கொடுக்க போறாங்க. அதுக்கான மருந்தை ரெடி பண்ணி வச்சுங்க. இன்று பாத்தீங்கன்னா நம்ம வேறு கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பான மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிலக்கடலை நம்ம வேர்க்கடலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சத்தான உணவு. இப்ப வேற ஸ்டேட்லயோ வெளியில காசு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த அந்த பாதாம் பிஸ்தா வாங்கி நிறைய மனிதர்கள் சாப்பிடுறாங்க. ஒரு சத்தான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈடா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மலிவான விலையில கிடைக்கக்கூடியதான் நம்மளுடைய நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளக்கொட்டை. அந்த கள்ளக்கொட்டையை நல்லா சொல்ல போனா நம்ம வறுத்து இந்த கடல மிட்டாய் அதுல பாத்தீங்கன்னா வெள்ளத்தோட கலந்து சாப்பிட்டா மனிதர்களுக்கு மிகவும் ஒரு சத்தானுங்கிறாங்க. இப்ப மத்தியான டைம்லயோ ஒரு டைம்ல ரொம்ப பசியா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல பசியா இருக்கும்போது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படிங்கும் போது பசிக்கு எப்படா நடா பண்ணலாம் போது இந்த மாதிரி கடல மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பசியை சரி பண்ற அளவுக்கு கடல மிட்டாயில அவ்வளவு ஒரு சத்தானது உடம்புக்கு. சொல்ல போனா அதுவும் ஒரு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அளவுக்கு ஒரு சத்தான உணவு அப்படின்னு சொல்லலாம். அதுல வரக்கூடிய அந்த எண்ணெய் ஆட்டம் இல்லையா, அந்த கடலக்கொட்டை எண்ணெய் ஆட்டும் போது அதுல வரக்கூடிய கழிவா வரக்கூடிய அந்த புண்ணாக்கு அப்படின்னு கடலக்கொட்டை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல குறிப்பா கடலக்கொட்டை புண்ணாக்கு. இந்த கடலக்கொட்டை புண்ணாக்கு என்ன பண்ணுகிட்டா ஒரு ஏக்கராவுக்கு 2 கிலோ இல்ல 3 கிலோ எடுத்து ஊற வச்சு அதை வடிகட்டி அதை நேர செடிக்கு நம்ம விட்டோம்னா உரம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். இதுல இயற்கையான உரம், ரசாயனம் இல்லாம ஊரியா உரம் டிஏபி காம்ப்ளெக்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி கடலக்கொட்டை புண்ணாக்கு இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது கொடுத்தா மனிதர்கள் பாத்தீங்கன்னா என்ன சிறப்பா இருப்பாங்க, எந்த நோய் நொடி இல்லாம வாழலாம். இது இயற்கையை சார்ந்த ஒரு அற்புதமான முறை. இன்னொரு விஷயத்த என்ன சொல்றேன்னா நான் முழுசும் இயற்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில உரமும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கொடுப்பேன். இதுல இன்று பாத்தீங்கன்னா குறிப்பா கடலக்கொட்டை புண்ணாக்கு அதை சார்ந்த அடுத்ததா ஒண்ணு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப குமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இப்ப கத்தாழை இருக்குது இல்லையா, அந்த கத்தாழையினுடைய பெயர் குமரி. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கத்தாழையில வரக்கூடிய ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெல் எடுத்து செடிகளுக்கு வேருங்களுக்கு கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி நல்லா சிறப்பா இருக்கும், செடிகளை நல்லா வளரும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் செஞ்சதில்ல. முதலா இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கத்தாழை ஜெல்லும் நம்மளுடைய புண்ணாக்கு சொன்ன கடலக்கொட்டை புண்ணாக்குனுடைய அந்த கரைசலும் இது ரெண்டையும் தான் நம்ம வேறு கொடுக்க போறோங்க. இந்த கத்தாழை பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லா இருக்கும். இந்த ஜெல்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே பாத்தீங்கன்னா கொல கோல மாதிரி இருக்கும். இதை நம்ம தண்ணி ஆக்க போறோங்க. எப்பறம் அதை தண்ணி ஆக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல. இது ஒரு மூலிகை பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை பவுடரு. இந்த மூலிகை அதுல கலக்கும் போது அந்த ஆட்டாம்பட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த
கத்தாழை கூடியது அது ஜல்லு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஆயிரும். உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த மூலிகையோடைய விஷயத்த வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். இதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டுனா உண்மையாலுமே இதுதானாடான்னு ரொம்ப சாதாரணமா நினைப்பீங்க. இது போக போக கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல வந்து இந்த கத்தாழையே வந்து அறுத்துட்டு இது எப்படி ஜெல்லா இருக்கக்கூடிய இந்த கத்தாழையை நம்ம தண்ணி ஆக்கிட்டு மிளகாய் நாத்துக்கு குறிப்பா மிளகாய்க்காக தான் செய்யறேன். வாங்க முதல்ல நம்ம இதை செய்யலாம். பாருங்க, இப்ப இது எல்லாமே கத்தாழை. இது நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கத்தாழை தான் இது. இது எல்லாமே உங்களுக்கு பாருங்க, இது எல்லாமே கத்தாழை தான். இது எங்கேயுமே சொல்ல போனா மலிவா நிறைய பாத்தீங்கன்னா கரடு இந்த மாதிரி ஏறவங்கலாம் நிறைய வீட்டான ஒரு செடி வச்சா போதும். இதுக்கு எந்த மருந்து தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, அது பாட்டுக்கு வரும். இந்த கத்தாழையை நிறைய கொண்டாந்துட்டு இருப்பேன். இது ஒரு 5-10 கிலோவுக்கு பக்கமா 5 கிலோவுக்கு இருக்கும். இந்த கத்தாழையை வந்து இதுல இருக்கக்கூடிய ஜெல்ல வந்து நம்ம எடுக்க போறோங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெல்லு இப்ப இதுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேப்பம் கள்ளக்கொட்டை கரைசல் தான் இதுல இருக்குது. வாங்க இதை கல்வி பார்ப்போம். இதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது வந்து நம்மளுடைய கள்ளக்கொட்டை புண்ணாக்கு. இந்த புண்ணாக்க போட்ட உடனே பாருங்க இப்ப எல்லாம் நொதிச்சு பாரு எப்படி ஆகி போச்சு. இது காலையில தான் ஊற வச்சேன். இது வேற லெவல்ல இப்ப இருக்குது. புண்ணாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வடிகட்டி இதுல இருந்து தான் எடுத்து இந்த இதை தான் நம்ம விட போறோங்க. செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேருக்கு வந்து கரைசலா விட போறோங்க. இது வேற லெவல்ல வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது கள்ளக்கொட்டனுடைய ஒரு 3 கிலோ அளவுக்கு காலையில உடைச்சு ஊற வச்சேன். இப்ப பாருங்க இந்த புண்ணாக்கு எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் மச்சிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இதான் புண்ணாக்குது. இது இந்த அளவுல இருக்கு. இதையும் அதையும் தான் விட போறேங்க இன்னைக்கு. இதெல்லாம் விட்டது செடியில மிளகாய் எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க முதல்ல வந்து இந்த இதை ஜெல்ல நம்ம எடுப்போம். எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு கத்தாழை ஒரு பீஸ் எடுத்துட்டுங்க. ஒரு கத்தாழையை எடுத்துட்டுங்க. இந்த கத்தாழையை நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. பாருங்க, இந்த கத்தாழையை எடுத்துட்டு சின்ன சின்னதா வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கத்திக்காத மாதிரி வெட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெட்டிக்காங்க. எல்லாம் வெட்டிட்டு பாருங்க, இப்ப இந்த கத்தாழை எல்லாமே நம்ம சீவிட்டுங்க. இதுக்குள்ள இருக்கிறது அந்த கத்தாழை ஜெல் அப்படிங்கிறது பாருங்க, கண்ணாடி மாதிரி அப்படி அழகா தெரியுது. இந்த ஜெல்ல பாருங்க, நீங்க என்னதான் போட்டுட்டு இப்படி பிசிக்கு எடுத்தாலும் பாருங்க, இப்படி பிசிக்கு எடுத்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக வரதுக்கான வாய்ப்பே இருக்காது. இது என்னடா அந்த மேல எல்லாம் தோல்லாம் நீக்காமையே இப்படி பண்றானே, இதுல இருக்கிறது எப்படி இந்த ஜெல் எடுப்பான் அப்படிங்கிறத பாக்குறீங்க. இதெல்லாம் மூலிகை மாயாஜாலங்க. இது மூலிகையினுடைய மாயாஜாலம். இதுக்கு வந்து குறுமருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த கத்தாழைக்காகவே வரக்கூடியது குறுமருந்து. இப்ப பாருங்க, இதுல இருக்கிறது வந்து இப்ப நீங்க பார்த்த உடனே இதுல எப்படி தெரியுது? இந்த இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தானே தெரியுது. ஜெல்லு மாதிரி தானே இருக்குது. இதுதானே தெரியுதா? எப்படி தெரியுது? இதெல்லாம் பிசிக்கு எடுக்கும் போது இப்ப பாருங்க, நல்லா காமிச்சிட்டியா? பாருங்க, இது எல்லாமே கத்தாழை ஜெல்லு. இந்த கத்தாழை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கோலையாட்டம் தான் வரும். இதை வந்து நம்ம இப்ப தண்ணியா எடுக்க போறோங்க. இப்படி இருக்கக்கூடிய கத்தாழை வந்து நமக்கு எப்படி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது இல்ல, அந்த மாதிரி இந்த கத்தாழை வந்து மனிதர்கள் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா கூலிங்க்கு நிறைய சாப்பிடுவாங்க. இதை குடிச்சா மனிதர்களுடைய உடம்பு வந்து கூலிங்கா இருக்கும். அவ்வளவு ஒரு ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது பேரு குமரி அல்லது கத்தாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சோற்று கத்தாழை. இதை இப்ப தண்ணி எடுக்க போறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க இருக்கிறது தான் இந்த ஒரு குறுமருந்து, இதுக்கான மருந்து. இந்த பொடி அள்ளி இதுல போட்டுட்டு இப்ப பாருங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துல பாருங்க, இது தண்ணியை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு தண்ணி ஆயிரும்.
இதெல்லாம் இந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்ப நமக்கு இது எல்லாமே தண்ணி ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இது தண்ணியா இருக்கும். இப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதாட்டங்கிறதெல்லாம் இப்பயே பாருங்க தண்ணி ஆகிக்குது. இப்பயே ஓரளவுக்கு தண்ணி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு முழுமையான தண்ணியாவே கிடைச்சிரும். பாருங்க இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆயிடுச்சு. இது குறைஞ்சது 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் விட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கக்கூடியது எல்லாமே தண்ணியாட்டுமே ஆயிரும். இதுல இருக்கிற ஜெல் எல்லாமே தண்ணி மாதிரி ஆயிரும். இப்ப இந்த தண்ணி உங்களுக்கு வடிகட்டைக்கு ஆடுற பாருங்க. இந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது நீங்க ஏதாவது தண்ணி ஊத்திட்டானாட்டுங்குது, ஏதாவது தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இது 100% உண்மை. இது பாத்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை. இதுல எந்த தண்ணியோ நம்ம எதுவும் ஊத்தல. இதுல எந்த மூலிகை அந்த மூலிகை பண்ற வேலை தவிர. இப்ப பாருங்க இது எல்லாமே தண்ணியாட்டு ஊத்த போகுது. எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு ஜெல் எல்லாம் தண்ணி மாதிரி ஆயிரும். இதுல இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போறோங்க. இதுல பாருங்க இந்த எந்த அளவுக்கு இப்ப இது தண்ணி மாதிரி இருக்குதுன்னு. இது இப்ப கொஞ்சமா தான் உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியுது. இது சொல்ல போனா இது வேற லெவல்ல தண்ணியாட்டமே இருங்க. ஒரிஜினல் தண்ணி மாதிரி ஆயிரும். எந்த வாசம் கேசம் எதுவுமே இருக்காது. கத்தாலனா ஒரு மாதிரியான வாசம் அடிக்கும். எந்த வாசமும் இருக்காது. மனிதர்களே இதை குடிக்கக்கூடியது. இதைதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மிளகாய் கூட போறோங்க. வாங்க இதை எல்லாத்தையும் இந்த மேல் ரெடி பண்ணலாம். இந்த மேல இருக்கிறது பாருங்க தண்ணி பாருங்க வந்துகிட்டே இருக்குது பாருங்க தண்ணி. இது நான் பிரி எடுக்கிறதுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதுல இருக்கிறதெல்லாம் பாருங்க. இது 2 கை எடுத்துருக்குங்க. அந்த 2 இதுக்கே பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி வந்துருக்குது. இது எல்லாம் இதை எடுக்கும் போது நமக்கு 2 லிட்டர் தண்ணிக்கு மேல வந்துடும். இந்த 2 லிட்டர் தண்ணி இப்ப எடுக்க போறேங்க. வாங்க இது எல்லாமே இப்ப வெட் பண்ணலாம், வெட்டி எடுக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் முள்ள சீவணும், அதை சீவணும், இதை சீவணுங்கிறதெல்லாம் இல்ல. சும்மா இது வெட்டுறதுக்கு கஷ்டமாவும் இருக்காது. நமக்கு பாக்குறதுக்கு ஒரு ஆசையா இருக்கும் இதை வெட்டினா. பாருங்க இப்ப இங்க இருந்த கத்தாழை எல்லாத்தையுமே வெட்டிட்டேங்க. பாருங்க இந்த துண்டுங்க தான் இங்க இருக்குது. இப்ப இந்த எல்லா கத்தாழையும் அதுல வெட்டியாச்சு. இப்ப வெட்டின உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கத்தாழையில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை எடுத்தோம் இல்லையா, இந்த பாருங்க இந்த சாறு எந்த அளவுல எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு நமக்கு. இது உண்மையாலுமே இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்தாதான் நம்ம விடுறதுக்கு ஈஸியா இருக்கு. இல்லைன்னா நமக்கு சொட்டு நீர்ல போவாது. இந்த தண்ணி இதுல ஊத்துறோம் பாருங்க திரும்பவும் கூட. கத்தாழை ஜல்லு இது எதுக்காக இதை ஊத்துறன்னு கேட்டீங்கன்னா அந்த பொடி எல்லாம் இதுல போட்டுருக்கோம் இல்லையா, அந்த பொடி இதுல இன்னும் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக அதை ஊத்துறேன். இப்ப பாருங்க இதுல இருந்து இருக்கக்கூடிய பொடி எல்லாத்தையுமே இதுல கலக்க போறேங்க. இந்த பொடி இதுல எல்லாம் கலந்து இதை போட்டு பிசைஞ்சு எடுக்க போறேங்க. எல்லா பொடியும் கலந்தாச்சு. இந்த பொடி தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரகசியமே. இதுதான் இந்த ரகசிய பொடி தான் போட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாம கூட இருக்கலாம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா சாதாரணமா ஒரு மக்களிடையே சொல்லும் போது அவங்களுக்கு சாதாரணமான இதுதானா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துடுறாங்க. விவசாயம் பண்றவங்களே பார்த்தா இவங்க தான் ஈஸியா கிடைச்ச உடனே அது இதுதானா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் இந்த யாரெல்லாம் விவசாயம் வாழணும், விவசாயம் இருந்தா தான் நம்ம வாழ முடியும், நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கட்டாயம் இந்த கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த விவசாயத்தை சார்ந்த இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இயற்கையான முறையில எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நம்ம கிட்ட எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையை வச்சுதான் நம்ம நிறைய சாப்பிட போறோங்க. அதனால இதுல இருந்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய
இந்த சார் இது வந்து பாத்தீங்கன்னா வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு எல்லாம் விடும்போது அந்த அளவுக்கு அற்புதமான முறையில வருதுங்களாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இந்த யூடியூப்ல அதில் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தாழைக்கு தனி ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. இந்த கத்தாழையை தான் நம்ம வந்து மிளகாய்க்கு நம்மளுடைய இந்த மிளகாய்க்காக விட போறாங்க. கத்தாழையும் இந்த சொல்ல போனா இந்த நம்மளுடைய புண்ணாக்கு, நிலக்கடனுடைய புண்ணாக்கு, கலவட்ட புண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணாக்கு பாருங்க. இப்ப இது எல்லாமே நம்ம பிசைஞ்சு எடுக்க போறாங்க. இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து தண்ணி மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க இதெல்லாம் உடைச்சி எடுக்கிறேன். இதை உடைச்சி எல்லாம் நசுக்கி விட்டு எடுத்துட்டு அப்புறமேட்டு இது உங்களுக்கு வந்து கடைசி கட்டத்துல இது எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, இதுல சார்லாம் இருக்குது அப்படிங்கறத காட்ட போறேன். இந்த மாதிரி யாரும் பண்றது இல்லைங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணனாலும் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்குது? என்ன ஒரு கிலோ 4 ரூபா, தக்காளி எல்லாம் 10 ரூபா 15 ரூபா, மிளகாய் எல்லாம் 15, இப்ப 20 ரூபா 10 ரூபாங்கிறாங்க, 15 ரூபாங்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குமே இல்லாத போனா என்ன பண்ண முடியும்? பாருங்கடா இதெல்லாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் பிசிக்கு எடுத்தா தான் இப்படி வருது. உள்ளகிற இந்த சாரெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜெல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த மேல வெறும் தொல்லி மட்டும்தான் இருக்கும். நமக்கு தண்ணியாட்டது வந்து தண்ணிய மாதிரி இதை மாத்துனது. இதை உடைச்சு விட்டு இது ஒரு மணி நேரம் விட்டு வச்சுட்டுங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெல் இருந்து தண்ணி மாதிரி ஆயிரும். இந்த தண்ணியை வடிகட்டி இதனால தண்ணி ஊத்தி அலசி இதையும் எடுத்து இதை அப்படியே நம்ம வேர் கூட போறோங்க. பாருங்க அடியில தண்ணி பாருங்க, இத பாருங்க தண்ணி எப்படி இருக்குதுங்க. இது எல்லாமே தண்ணி ஆயிடுச்சு. இங்க பாருங்க தண்ணி, அத கத்தாழை வந்து ஜெல்லா தான் பாத்துக்கிறீங்க. தெரியுதுங்களா தண்ணி? இந்த கத்தாழையுடைய தண்ணி வந்து இப்ப பாருங்க எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும்தான். இப்படி உடைச்சி இதுல இருந்து எடுக்க நசுக்கி எடுக்க இது எல்லாமே இப்ப நமக்கு வந்து கத்தாழை ஜல்லா இந்த ஜெல்லு மாதிரி எடுக்கிறது அப்படின்னா நமக்கு ஆகாது, விட முடியாது. போய் கோலையாட்டம் போய் உள்ள மிஷின்லாம் இதெல்லாம் மாட்டிக்கும். ஆனா நம்ம இப்படி எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாமே கலக்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது. பாருங்க இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடைச்சி எடுக்க இதுல இருக்கிற தண்ணி, இதுல இருக்கிற அந்த கத்தாளுடைய ஜில் எல்லாமே வந்து தண்ணியா மாறி இருக்குது. இப்ப பாருங்க சட்டிலேயே இப்ப அரை சட்டிக்கு மேல வந்துருச்சு. இந்த பாருங்க இது எந்த அளவுக்கு தண்ணியா இருக்குது மட்டும் பாருங்க. இது ஆல்ரெடி இதெல்லாம் அடைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் அடைச்சி இருக்கிறதுனால இப்ப பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியா மட்டும் இருக்குதுன்னு மட்டும். எல்லாமே இது தண்ணியாட்ட ஆயிடுச்சு. இப்ப நமக்கு இந்த கத்தாழை இன்னும் உடைச்சி இதெல்லாம் எடுத்து இன்னும் ஒரு மணி நேரம் விட்டுட்டுங்கன்னா இது முழுக்க வந்து நமக்கு தண்ணியாட்டமே மாறிடும். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இப்ப இந்த மாதிரிலாம் இயற்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கத்தாழை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய சோத்து கட்டாளை நிறைய போட்டு யூஸ் பண்றாங்க. எளிமையா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி புண்ணாக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இது மாதிரி பாத்தீங்கன்னா மோர் அரப்பு, நம்மளுடைய மோரும் நமக்கு கிடைக்கக்கூடிய அரப்பு அப்படிங்கிறது ஊஞ்சத்தலை அப்படின்னு எங்க ஊர்ல. இந்த அரப்பு வந்து நிறைய பேர் இந்த தலைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அரப்பு, இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்ல போனா நம்மளுடைய மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தெளிவா செஞ்சு இது வந்து நம்மளுடைய விவசாயிகள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இதை செய்யறேங்க. உங்களுக்கு யாராச்சும் எங்களுக்கு வேணும், இந்த கத்தாழையில நீங்க என்ன கலந்தீங்க அப்படின்னு யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். என்னதான் அப்படி இந்த கத்தாழையில கலந்துருக்கீங்க, இந்த தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வாங்க. நாங்க என்ன கலந்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் இதை சொல்றேன். இது என்ன கலந்தா இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து இப்படியே நம்ம மறைப்பா வைக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஆனா இதுக்கு பவர் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு இதை பார்த்து யூஸ் பண்ணா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வேண்டிதான் இது வந்து ஒரு மறைமுகமா வச்சிருக்கிறேன். இத பாருங்க தண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னே தான். இதுல ஃபுல்லாவே தண்ணி தான், எல்லாமே நமக்கு தண்ணி தான். இதை தான் நம்மளுடைய மிளகாய் செடிக்கு வேறு கூட போறேன். நம்மளுடைய இயற்கையான முறையில நம்ம இயற்கையான விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இப்ப அழகான முறையில நம்ம எளிமையா கிடைக்கக்கூடிய
குமரி அல்லது கத்தாழை, சோற்று கத்தாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோத்து கத்தாழையை வச்சு எனக்கு கேட்டீங்கன்னா வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 நாத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமா விட்டு ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டராச்சும் குறைஞ்ச ஒரு 2 லிட்டர் 3 லிட்டராச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு அந்த வேருக்கு விட்டா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். இந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டு அழகா அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி ஃப்ரையர் இருக்கு இல்லையா, இப்ப அது 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த ஃப்ரையரு, அதுல இதெல்லாம் கலந்து இந்த கலக்கொட்டை புண்ணாக்கு இதையும் நல்லா சுத்தமா வடிச்சிட்டு இதை கலந்து அந்த செடி கூட போறேன். இது மட்டும் இல்லைங்க, இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்ப செஞ்சத. ஆல்ரெடி இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த மிளகாய் செடிக்கெல்லாம் விட்டுட்டு அந்த மிளகாய் செடி எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்ட போறேன். அதை அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஒரு என்னன்னு இப்ப ஏமாத்திரம் பொய் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் 100% உண்மை மட்டும் தான் உங்களுக்கு போடுவேன். நீங்க எங்கனாலும் போய் செக் பாரம்பரியமான ஒரு வகையை சார்ந்த இந்த கத்தாழையை வச்சு நம்மளுடைய செடிக்காக அதை விடுறேங்க. இதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த மாதிரி செஞ்சு நம்மளுடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஷமில்லா உணவை கண்டிப்பா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு அந்த அளவுக்கு நலிவடைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க வாழ வச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் வாழலாம். ரசாயனம் இல்லாம இயற்கையான முறையில இந்த மாதிரி நம்மளுடைய உணவுகளை உங்களுக்கு கொடுத்தா நீங்க 50 வருஷங்கிறத இன்னும் 20 வருஷம் சேர்த்து வாழலாம். நம்மளுடைய வருங்கால சங்கதிகள் வந்து நல்லா இருக்கும். நம்மளுடைய நாடு மாசுபடாது. சொல்லப்போனா இயற்கை உரங்களை எல்லாம் காட்டுக்கு போட்டு 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 அந்த காடுகள் எல்லாமே நம்மளுடைய நிலங்கள் எல்லாம் மாசுபடுது. இந்த மாதிரி இயற்கையான முறையில கொடுக்கும்போது நம்ம நாடு இன்னும் வளமா இருக்கும். அதனால வேண்டிதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து இந்த கற்றாழை பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேட்ரைபன். நன்றி, வணக்கம்.